அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 டோட்டலாக ஒரு 185 கொஷின்ஸ் இந்த லெசன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். நம்ம 11th 12th தமிழ் புக்கு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் எப்படி கொஷின் இருக்கோ அதே மாதிரி கொஷின் தான் நம்ம புக்காக பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப குறைவான விலை தான், 280 ரூபா தான். 11th 12th தமிழ் புக்கு லைன் பை லைன் கொஷின், இலக்கணம் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம், அல்லது வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக கல்வி வரலாறு, பிள்ளைக்குளம் இரா மீனாட்சி, நற்றிணை போதனார், தொல்காப்பிய சிறப்பாயிர உரைவிளக்க பாடல், இதழாளர் பாரதி, படைப்பாக்க உத்திகள். இதில் படைப்பாக்க உத்திகள் மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல, ஆனால் கொஷின் இருக்கும், புக்கில் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம யூடியூப்பில் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறோம் அப்படின்றத டெலிகிராம் குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய மோட்டிவேஷன் லைன் போஸ்ட் போட்டுகிட்டே இருப்போம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழக கல்வி வரலாறு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், கற்பவர் மனத்தில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் டேஸ் என்ற பொருளின் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. ஆன்சர் கல்லூதல். கற்பவர் மனதில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் கல்லூதல் என்ற பொருளின் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. இரண்டாவது கொஷின், கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதர் பிரிவு என்று குறிப்பிடும் நூல். தொல்காப்பியம். கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதர் பிரிவு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். எண்வகை மெய்ப்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். எண்வகை மெய்ப்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்த நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் நன்னூல். தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் வழிநூலாக எழுதப்பட்டது தான் நன்னூல். ரெண்டுமே இலக்கண நூல். ஐந்தாவது கொஷின், ஒரு முக்கியமான பாடல் வரி. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே என்ற புறநானூற்று பாடலை பாடியவர். ஆன்சர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். ஆறாவது கொஷின், ஐந்தாவது கொஷினுக்குடைய பொருள் தான் ஆறாவது கொஷின். பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றனர் என்பதை விளக்கும் நூல் தான் புறநானூறு. அதுக்கான பாடல் வரி தான் ஐந்தாவது கொஷினில் நம்ம பார்த்தோம். பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றனர் என்பதை விளக்கும் நூல் புறநானூறு. சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது என்றவர் யார்னா மா ராசமாணிக்கனார். சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது என்றவர் மா ராசமாணிக்கனார். எட்டாவது கொஷின், தமிழ்நாடெங்கும் தமிழே ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் மற்றும் சமயம், வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொது மொழியாகவும் விளங்கி வந்தது என்று கூறியவர் மா ராசமாணிக்கனார். தமிழ்நாடெங்கும் தமிழே ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் மற்றும் சமயம், வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொது மொழியாகவும் விளங்கி வந்தது என்று கூறியவர் மா ராசமாணிக்கனார். துணையாய் வருவது தூய நெற்கல்வி முக்கியமான கொஷின் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருமந்திரம். துணையாய் வருவது தூய நெற்கல்வி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருமந்திரம். கல்வி அழகே அழகு நாலடியார். கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் நாலடியார். இளமையல் கல் என்று கூறியவர் ஔவையார். இளமையல் கல் ஔவையார். 12வது கொஷின், தமிழகத்தில் சங்க காலத்திலும் சங்கம் மருவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை செய்து வந்த அமைப்புகள். ஸோ என்னென்ன அமைப்புகள் பாருங்கள். சங்கம், மன்றம், சான்றோர் அவை, அரங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி. ஸோ இதெல்லாம் தமிழகத்தில் சங்க காலத்திலும் சங்க மருவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை செய்து வந்த அமைப்புகள். சங்கம், மன்றம், சான்றோர் அவை, அரங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி. ஆசிரியரிடம் கல்வி கற்ற மாணவர்களை 3 வகைப்படுத்தினர். அவை சிறுவன், மாணவன், கேட்போன். ஆசிரியரிடம் கல்வி கற்ற மாணவர்களை 3 வகைப்படுத்தினர். அவை சிறுவன், மாணவன், கேட்போன்.
எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கும் கற்பிப்போர் யார்னா கணக்காயர். எழுத்து, இலக்கியம், உரிச்சொல், கணக்கு இந்த நாளையும் கற்பிப்போர் வந்து கணக்காயர். உரிச்சொல் அப்படின்னா நிகண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15வது கொஷின். பிற்காலத்தில் 5ஆக விரிக்கப்பட்ட மூவகை இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேர் இலக்கியங்களையும் கற்பிப்போர் டேஸ் எனப்பட்டனர். ஆன்சர் வந்து ஆசிரியர். பிற்காலத்தில் 5ஆக விரிக்கப்பட்ட மூவகை இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேர் இலக்கியங்களையும் கற்பிப்போர் ஆசிரியர் எனப்பட்டனர். சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் டேஸ் எனப்பட்டனர். குறவர். சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் குறவர் எனப்பட்டனர். கலைகள் கல்வி கற்பிக்கும் இடங்களாக விளங்கியது பள்ளிகள். கலைகள் கல்வி கற்பிக்கும் இடங்களாக விளங்கியது வந்து பள்ளிகள். கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக டேஸ் திகழ்ந்தது மன்றம். கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக மன்றம் திகழ்ந்தது. செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவையாக டேஸ் இருந்தது சான்றோர் அவை. செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவையாக சான்றோர் அவை இருந்தது. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று கூறும் நூல். ஆன்சர் வந்து பெரிய திருமொழி. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று கூறும் நூல் வந்து பெரிய திருமொழி. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை ஓதும் பள்ளி என்று கூறும் நூல் வந்து திவாகர நிகண்டு. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை ஓதும் பள்ளி என்று கூறும் நூல் வந்து திவாகர நிகண்டு. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை கல்லூரி என்று கூறும் நூல் சீவக சிந்தாமணி. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை கல்லூரி என்று கூறும் நூல் வந்து சீவக சிந்தாமணி. கற்றலுக்கு உதவும் ஏட்டு கற்றைகளை எவ்வாறு அழைத்தனர்? ஏடு, சுவடி, புத்தகம், பனுவல், நூல். கற்றலுக்கு உதவும் ஏட்டு கற்றைகளை எவ்வாறு அழைத்தனர்? ஏடு, சுவடி, புத்தகம், பனுவல், நூல். கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் ஆகிய 4 கொடைகளும் டேஸ் சமயத்தின் தலையாய அறங்களாகும். சமண சமயத்தின் தலையாய அறங்களாகும். கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் ஆகிய 4 கொடைகளும் சமண சமயத்தின் தலையாய அறங்களாகும். சமணத்தை சேர்ந்த டேஸ் துறவிகள் மலை குகைகளில் தங்கினர். திகம்பர துறவிகள். சமணத்தை சேர்ந்த திகம்பர துறவிகள் மலை குகைகளில் தங்கினர். பள்ளி என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்று பொருள். துறவிகளின் படுக்கைகளின் மீது மாணவர்கள் அமர்ந்து கற்றதனால் கல்விக்கூடம் டேஸ் என அழைக்கப்படலாயிற்று. பள்ளிக்கூடம். துறவிகளின் படுக்கைகளின் மீது மாணவர்கள் அமர்ந்து கற்றதனால் கல்விக்கூடம் பள்ளிக்கூடம் என அழைக்கப்படலாயிற்று. பள்ளி என்ற சொல் டேஸ் சமயத்தின் கொடையாகும். சமண பௌத்த சமயத்தின் கொடை தான் வந்து பள்ளி. பள்ளி என்ற சொல் சமண பௌத்த சமயத்தின் கொடையாகும். சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கை பற்றிய செய்திகள் காணப்படும் இடங்கள். திருச்சி மலைக்கோட்டை, சமண குன்றான கழுகுமலை. சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கை பற்றிய செய்திகள் காணப்படும் இடங்கள் வந்து திருச்சி மலைக்கோட்டை, சமண குன்றான கழுகுமலை. வந்தவாசி அருகிலுள்ள வேடல் எனும் ஊரில் இருந்த சமண பள்ளியில் பெண் சமண ஆசிரியர் ஒருவர் டேஸ் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். வந்தவாசி அருகிலுள்ள வேடல் எனும் ஊரில் இருந்த சமண பள்ளியில் பெண் சமண ஆசிரியர் ஒருவர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். பட்டினக்குரத்தி எனும் சமண பெண் ஆசிரியர் டேஸ் என்ற இடத்தில் சமண பள்ளியொன்றை நிறுவியுள்ளார். எங்கன்னா விலாப்பாக்கம். பட்டினக்குரத்தி எனும் சமண பெண் ஆசிரியர் விலாப்பாக்கம் என்ற இடத்தில் சமண பள்ளியொன்றை நிறுவியுள்ளார். பெண்களுக்கென தனியாக கல்வி கற்பிக்கும் சமண பள்ளிகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. பெண் பள்ளிகள். பெண்களுக்கென தனியாக கல்வி கற்பிக்கும் சமண பள்ளிகள் பெண் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடமென்று கூறும் நூல். மணிமேகலை. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடமென்று கூறும் நூல் வந்து மணிமேகலை. ஸோ அதுக்கு உண்டான பாடல் வரி பாருங்கள். ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல் வந்து மணிமேகலை. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல் வந்து மணிமேகலை.
காஞ்சிபுரத்தில் இருந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய சீன பயணி யுவான் சுவாங். காஞ்சிபுரத்தில் இருந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய சீன பயணி யுவான் சுவாங். தமிழகத்தின் திண்ணைப்பள்ளி முறையை அடிப்படையாக கொண்டு ரெவரண்ட் பெல் என்பவர் மெட்ராஸ் காலேஜ் என்ற பள்ளியை நிறுவிய இடம் ஸ்காட்லாந்து. தமிழகத்தின் திண்ணைப்பள்ளி முறையை அடிப்படையாக கொண்டு ரெவரண்ட் பெல் என்பவர் மெட்ராஸ் காலேஜ் என்ற பள்ளியை நிறுவிய இடம் ஸ்காட்லாந்து. ரெவரண்ட் பெல் நிறுவிய கல்வி முறை மெட்ராஸ் சிஸ்டம், பெல் சிஸ்டம், மானிட்டரி சிஸ்டம். ரெவரண்ட் பெல் நிறுவிய கல்வி முறை மெட்ராஸ் சிஸ்டம், பெல் சிஸ்டம், மானிட்டரி சிஸ்டம். மாணவர்கள் ஆசிரியர்களை அணுகி அவருடன் பல ஆண்டுகள் தங்கி அவருக்கு தேவைப்படும் பணிகளை செய்து கல்வி கற்ற முறை எது அப்படின்னா குருகுல கல்வி முறை. மாணவர்கள் ஆசிரியர்களை அணுகி அவருடன் பல ஆண்டுகள் தங்கி அவருக்கு தேவையான பணிகளை செய்து கல்வி கற்ற முறை தான் குருகுல கல்வி முறை. குருகுல கல்வி முறை டேஸ் என்ற அடிப்படையில் அமைந்திருந்தது. செய்து கற்றல், வாழ்ந்து கற்றல், எளிமையாக வாழ்தல். குருகுல கல்வி முறை டேஸ் என்ற அடிப்படையில் அமைந்திருந்தது. செய்து கற்றல், வாழ்ந்து கற்றல், எளிமையாக வாழ்தல். 40வது கொஷின். டேஸ் முறை போதான முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பதில் உறுதியானதாக விளங்கியது. குருகுல கல்வி முறை. குருகுல கல்வி முறை போதான முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பதில் உறுதியானதாக விளங்கியது. எந்த நூற்றாண்டின் இடைப்பகுதியில் கிராமங்கள் தோறும் பெருமளவில் திண்ணை பள்ளிகள் இருந்தன? 19ஆம் நூற்றாண்டு. எந்த நூற்றாண்டின் இடைப்பகுதியில் கிராமங்கள் தோறும் பெருமளவில் திண்ணை பள்ளிகள் இருந்தன? 19ஆம் நூற்றாண்டு. தெற்றி பள்ளிகள் என அழைக்கப்படும் கல்வி முறை, அதாவது திண்ணைப்பள்ளி. தெற்றி பள்ளிகள் என அழைக்கப்படும் கல்வி முறை தான் திண்ணைப்பள்ளி. திண்ணைப்பள்ளிக்கூட ஆசிரியர்கள் டேஸ் என்றே அழைக்கப்பட்டனர். கணக்காயர்கள். திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கணக்காயர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். தமிழகத்தில் அக்கால கல்வி முறை டேஸ் என்று அழைக்கப்பட்டது. திண்ணை பள்ளி முறை. தமிழகத்தில் அக்கால கல்வி முறை திண்ணை பள்ளி முறை என்று அழைக்கப்பட்டது. திண்ணை பள்ளிகள், பாடசாலைகள், மக்தாபுகள், மதராசுகள் போன்ற கல்வி அமைப்புகளை நாட்டு கல்வி என அழைத்தவர்கள் யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள். அதாவது திண்ணை பள்ளிகள், பாடசாலைகள், மக்தாபுகள், மதராசுகள் போன்ற கல்வி அமைப்புகளை நாட்டு கல்வி என அழைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள். சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொது கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு. பொது கல்வி வாரியம் 1826. பொது கல்வி வாரியம் 1826. இந்தியாவின் முதல் மருத்துவ பல்கலைக்கழகமான சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1835. இந்தியாவின் முதல் மருத்துவ பல்கலைக்கழகமான சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1835. பொதுக்கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொதுக்கல்வி இயக்குனர் நியமிக்கப்பட்ட ஆண்டு 1854. பொதுக்கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொதுக்கல்வி இயக்குனர் நியமிக்கப்பட்ட ஆண்டு 1854. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1857. சென்னை பல்கலைக்கழகம் 1857. ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1794. ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டது 1794. ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம் டேஸில் கிண்டி பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைந்தது. எப்போனா 1859. ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம் 1859 கிண்டி பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைந்தது. தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இடைநிலை கல்வி வாரியம் 1910. தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1910. 53வது கொஷின். பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வு முறை நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போனா 1911. பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வு முறை நடைமுறைக்கு வந்தது 1911. சென்னை மாகாணத்தில் இயங்கி வந்த 12,498 திண்ணை பள்ளிகள் பற்றி யார் காலத்தில் ஆய்வு நடத்தப்பட்டது? தாமஸ் மன்றோ. சென்னை மாகாணத்தில் இயங்கி வந்த 12,498 திண்ணை பள்ளிகள் பற்றி யார் காலத்தில் ஆய்வு நடத்தப்பட்டது? தாமஸ் மன்றோ. திருவாடுதுறை ஆதீன மடத்தின் தலைமை புலவராக விளங்கிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் ஊவேசா கல்வி கற்ற முறை
எது அப்படின்னா உயர்கல்வி முறை. திருவாவடுதுறை ஆதீன மடத்தின் தலைமை புலவராக விளங்கிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் ஊவேசா கல்வி கற்ற முறை வந்து உயர்கல்வி முறை. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தூரை இல்லா அவைக்களனும் பாத்துண்ணும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து திரிகடுகம். ஒரு முக்கியமான பாடல் வரி. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தூரை இல்லா அவைக்களனும் பாத்துண்ணும் என்ற பாடல் வரி பார்த்திங்கன்னா திரிகடுகம். தன்மையிலார் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து திரிகடுகம். தன்மையிலார் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல் திரிகடுகம். 1453 அச்சு இயந்திரத்தை வடிவமைத்த ஜெர்மனி நாட்டவர் யாருன்னா ஜான் கூட்டன்பெர்க். 1453 அச்சு இயந்திரத்தை வடிவமைத்த ஜெர்மனி நாட்டவர் தான் ஜான் கூட்டன்பெர்க். டச்சுக்காரர்களின் சமயப்பரப்பு சங்கம் முதலாக கல்வி பணியில் ஈடுபட்ட ஆண்டு 1706. டச்சுக்காரர்களின் சமயப்பரப்பு சங்கம் முதலாக கல்வி பணியில் ஈடுபட்ட ஆண்டு 1706. தரங்கம்பாடியில் முதலில் அச்சு கூடத்தை ஏற்படுத்தியவர்கள் யாருன்னா டச்சுக்காரர்கள். இதில் ஜிகேல கொஷின் கேட்டிருக்காங்க. தரங்கம்பாடியில் முதலில் அச்சு கூடத்தை ஏற்படுத்தியவர்கள் யாருன்னா டச்சுக்காரர்கள். இந்தியாவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழ். இந்தியாவில் முதலில் அச்சேறிய மொழி வந்து தமிழ். அறப்பள்ளிகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளை அமைத்தவர்கள் என டச்சுக்காரர்கள். அறப்பள்ளிகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளை அமைத்தவர்கள் வந்து டச்சுக்காரர்கள். தேசாமாண்டு சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ஒதுக்கியது. எப்போனா 1813 ஆண்டு 1813 ஆண்டு சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ஒதுக்கியது. 64வது கொஷின். ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பை ஏற்படுத்த இயலும். அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகளை அவர்களாலேயே மதிப்பிட இயலாது என்று கூறியவர் ஏன்னா ஹென்றி ஆடம்ஸ். ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பு ஏற்படுத்த இயலும். அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகளை அவர்களாலேயே மதிப்பிட இயலாது என்று கூறியவர் வந்து ஹென்றி ஆடம்ஸ். கிழக்கத்தியவாதிகள் மற்றும் மேற்கத்தியவாதிகள் கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக 1935 அமைக்கப்பட்ட கல்விக்குழு எது அப்படின்னா மெக்காலே கல்விக்குழு அமைக்கப்பட்டது 1935. சார்லசூட் கல்விக்குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1854. சார்லசூட் கல்விக்குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்டது 1854. 67வது கொஷின். யாருடைய அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வியும் தேர்வு முறையும் உருவெடுத்தது யாருன்னா சார்லசூட். யாருடைய அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வியும் முக்கியமானது தற்கால கல்வியும் தேர்வு முறையும் உருவெடுத்துனா சார்லசூட் அறிக்கை 1854. இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் இதெல்லாம் ஜிகேல கொஷின் கேட்டிருக்காங்க. சார்லசூட் அறிக்கை இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது வந்து சார்லசூட் அறிக்கை. 69வது கொஷின். 1882 உருவாக்கப்பட்ட டேஸ் கல்விக்குழு சீருடை முறை தாய்மொழி வழி கல்வி ஆகியவற்றை கட்டாயமாக்கியது. முக்கியமான பாயிண்ட்ஸு. சீருடை முறை தாய்மொழி வழி கல்வி ஆகியவற்றை கட்டாயமாக்கியது ஹண்டர் குழு. 1882 இந்த கல்விக்குழு வந்து உருவாக்கப்பட்டது. 70வது கொஷின். புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தும் பொறுப்பை தனியாருக்கு வழங்க பரிந்துரைத்த கல்விக்குழு. தனியாருக்கு வழங்க பரிந்துரைத்த கல்விக்குழு தான் ஹண்டர் கல்விக்குழு. இந்தியாவில் 19ஆம் நூற்றாண்டில் எழுத படிக்க தெரிந்தவர்களின் எண்ணிக்கை சதவீதம் எவ்வளோனா 15% தான் 19ஆம் நூற்றாண்டில். 14 வயது வரை அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு வந்து 45. 14 வயது வரை அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு வந்து 45. ஜிகேல நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. பிள்ளைக்கூடம். 2வது பிள்ளைக்கூடம் இரா மீனாட்சி. சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பிள்ளைக்கூடம். ஆசிரியர் வந்து இரா மீனாட்சி. 74 பாருங்கள். தாய்மொழியிலேயே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் என்ற கவிதையை இயற்றியவர் யார்னா இரா மீனாட்சி. நூல் வந்து பிள்ளைக்கூடம். 75வது கொஷின். இரா மீனாட்சி
எந்த ஆண்டு முதல் கவிதைகளை எழுதி வருகிறார்? எந்த ஆண்டு முதல்னா 1970 முதல். இரா மீனாட்சி எந்த ஆண்டு முதல் கவிதைகளை எழுதி வருகிறார்? 1970 முதல். இரா மீனாட்சி இயற்றிய கவிதை தொகுப்புகள் நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதய நகரிலிருந்து கொடிவிளக்கு. இரா மீனாட்சி இயற்றிய கவிதை தொகுப்புகள் நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதய நகரிலிருந்து கொடிவிளக்கு. இரா மீனாட்சி பாண்டிச்சேரியில் உள்ள டேஸில் வாழ்ந்து வருகிறார்? ஆரோவில். இரா மீனாட்சி பாண்டிச்சேரியில் உள்ள ஆரோவில் வாழ்ந்து வருகிறார். பிள்ளைக்கூடம் என்ற கவிதை தொகுப்பு எந்த நூலில் அமைந்துள்ளது? எந்த நூல்னா கொடிவிளக்கு. பிள்ளைக்கூடம் என்ற கவிதை தொகுப்பு எந்த நூலில் அமைந்துள்ளது? கொடிவிளக்கு. 3வது கொஸ்டின் நற்றிணை. 3வது லெசன் நற்றிணை. 79வது கொஸ்டின் பாருங்கள். பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். நற்றிணை. ஆசிரியர் போதனார். பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒருகை வேந்தி. நற்றிணை போதனார். 80. ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனள் கொள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். நற்றிணை போதனார். ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனள் கொள். நற்றிணை போதனார். 81. ஒழுகு நீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்துண்ணும் சிறுமது கையாளே என்ற நற்றிணை பாடலை இயற்றியவர் போதனார். ஒழுகு நீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்துண்ணும் சிறுமது கையாளே. போதனார். மனைமருட்சி என அழைக்கப்படும் துறை எது? மகள் நிலை உரைத்தல் துறை. மனைமருட்சி என அழைக்கப்படும் துறை மகள் நிலை உரைத்தல் துறை. விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லறம் ஆற்றும் பாங்கை கூறும் துறை மனைமருட்சி துறை. விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லறம் ஆற்றும் பாங்கை கூறும் துறை மனைமருட்சி துறை. சொல்லும் பொருளும். பிரசம் அப்படின்னா தேன். புடைத்தல்னா கோல் கொண்டு ஓச்சுதல். புடைத்தல்னா கோல் கொண்டு ஓச்சுதல். கொழுநன் குடினா கணவனுடைய வீடு தான் கொழுநன் குடி, கணவனுடைய வீடு. வரன் அப்படின்னா வறுமை. கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம். கொழுஞ்சோறுனா பெருஞ்செல்வம். உள்ளால் அப்படின்னா நினையால். உள்ளால்னா நினையால். மதுகைனா பெருமிதம். மதுகை அப்படின்னா பெருமிதம். இலக்கண குறிப்பு. வெண்சுவை தீம்பால் ரெண்டுமே பண்புத்தொகை. வெண்சுவை தீம்பால் பண்புத்தொகை. விரிகதிர் ஒழுகுநீர் ரெண்டுமே வினைத்தொகை. விரிகதிர் ஒழுகுநீர் ரெண்டுமே வினைத்தொகை. பொற்களம் பொற்சிலம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைகள். பொற்களம் பொற்சிலம்பு 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைகள். கொண்ட அப்படின்றது பெயரெச்சம். அறிவும் ஒழுக்கமும் எண்ணுமை. அறிவும் ஒழுக்கமும் எண்ணுமை. பந்தர். பந்தல் என்பதன் ஈற்று போலி தான் பந்தர். 86வது கொஸ்டின். மெலிந்து பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். மெலி ப்ளஸ் இத்து, இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓ. மெலி அப்படின்றது பகுதி. இத்து சந்தி. இத்து இந்தானது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. ஊ வினையச்சு விகுதி. 87வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே இருக்குது, அது கலரிங் பண்ணிட்டாங்க. மறுத்து பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். மறு ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓன்னு வருது. மறு பகுதி. இத்து சந்தி. இத்து இறந்த கால இடைநிலை. ஊ வினையச்சு விகுதி. சிறுகோள் புணர்ச்சி விதி காண்க. சிறுகோள் இரண்டாக பிரித்த சிறுமை ப்ளஸ் கோல் அப்படின்னு வரும். அது மை ஈறுபோதல் அப்படின்ற விதிப்படி மை போயிடுது. அப்புறம் சிறு ப்ளஸ் கோல் சிறுகோள்னு வந்துடுது. மை நீங்கிறது. ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுது. பொற்சிலம்பு புணர்ச்சி விதி காண்க. பொற்சிலம்பை ரெண்டாக பிரித்தா பொன் ப்ளஸ் சிலம்பு அப்படின்னு வருது. இந்த விதி பாருங்கள். நனன வல்லினம் வர டரரவும் பொன் சிலம்பு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 3 சுழி நா வந்தால் அந்த இடத்துல டா வரும்னு சொல்லியிருக்காங்க. 2 சுழி நா வந்தால் அந்த இடத்துல ரா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல 2 சுழி நா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதில் இந்த ரா வருது. அதுதான் பொன் சிலம்பு அப்படின்றது பொற்சிலம்பு அப்படின்னு மாறுது.
அதாவது இது வந்து ஜாயின் பண்ணி எழுதுனது வந்து தப்பு. பொற்சிலம்புன்னு வந்திருக்கணும். இதை அடிச்சிடலாம். பொற்சிலம்பு. எட்டுத்தொகையில் முதலாவதாக வைத்து பாடப்படும் நூல் நற்றிணை. நற்றிணையை பற்றி கட்டாயம் ஒரு கொஷின் கேட்பாங்க எல்லா ஒரு எக்ஸாம்லையுமே தமிழில். எட்டுத்தொகை நூலில் முதலாவதாக வைத்து பாடப்படும் நூல் வந்து நற்றிணை. நல்ல திணை என்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் நூல் வந்து நற்றிணை. அதாவது நல் நற்றிணைன்னு ஆரம்பிக்கும். நல்ல குறுந்தொகை அப்படின்னு வந்து வரும். ஆனால் இதில் வந்து நல்ல திணை அப்படின்னு விரிவாக கொடுத்துருக்காங்க. நல்ல திணை தான் நற்றிணை. நற்றிணையில் உள்ள பாடங்களின் எண்ணிக்கை வந்து 400. நற்றிணை அடி வரையறை இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 9 அடி சிற்றில்லை 12 அடி பேரில்லை. நற்றிணை அடி வரையறை வந்து 9 அடி சிற்றில்லை 12 அடி பேரில்லை. நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. ஏகப்பட்ட டைம் கேட்ட கொஷின். நற்றிணை அப்படின்னாவே எல்லாம் டீப்பாக படித்து வச்சுக்கோங்க. நற்றிணை கடல் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நற்றிணையின் பாடல் 12 அடி வரையறையை தாண்டி விதிவிலக்காக 13 அடிகளை கொண்டு போதனார் பாடிய பாடல் 110வது பாடல். நற்றிணையில் 110வது பாடல் தான் போதனார் பாடிய பாடல். அது வந்து 13 அடியாக வந்து இருக்குது. ஸோ கொஷின் கேட்கலாம் அது. அடுத்து தொல்காப்பியம். எழுத்து சொல் மட்டுமின்றி வாழ்வதற்கு தேவையான பொருள் இலக்கணத்தையும் கூறும் நூல் வந்து தொல்காப்பியம். எழுத்து சொல் மட்டுமின்றி வாழ்வதற்கு தேவையான பொருள் இலக்கணத்தையும் கூறும் நூல் வந்து தொல்காப்பியம். வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். வினாதல் வினாயவை விடுத்தல் என்றவை கடனா கொளினே மடமணி இயக்கும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். பாடல் வரியெல்லாம் பார்த்துக்கோங்க. தொல்காப்பியம் ரொம்ப ஒரு முக்கியமானது. எல்லா டைமும் கொஷின் கேட்குறாங்க. வினாதல் வினாயவை விடுத்தல் என்றவை கடனா கொளினே மடமணி இயக்கும் வந்து தொல்காப்பியம். ஒரு குறி கேட்போன் இருகார் கேட்பீர் பெருக நூலிற் பிழையா படிலினே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். ஒரு குறி கேட்போன் இருகார் கேட்பீர் பெருக நூலிற் பிழையா படிநிலனே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் வந்து தொல்காப்பியம். 101வது கொஷின். முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் தொல்காப்பியம். சொல்லும் பொருளும். இகக்கும் அப்படின்னா நீக்கும், இழுக்கு அப்படின்னா குற்றம், வினாயவை அப்படின்னா கேட்டவை. வினாயவைனா கேட்டவை. 103வது கொஷின். இலக்கண குறிப்பு. அறிதல் போற்றல் தொழில் பெயர்கள். நினைத்தல் கேட்டல் பயிரல் இதுவும் வந்து தொழில் பெயர்கள். அறிதல் போற்றல் தொழில் பெயர்கள். நினைத்தல் கேட்டல் பயிரல் தொழில் பெயர்கள். நனி இகக்கும் உரி சொற்றொடர். நனி இகக்கும் வந்து உரி சொற்றொடர். விடுத்தல் பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். விடுத்தல் வந்து விடு ப்ளஸ் இத்து ப்ளஸ் தல்னு வருது. விடு வந்து பகுதி, இத்து சந்தி, தல் வந்து தொழில் பெயர் விகுதி. தல் தொழில் பெயர் விகுதி. அறிந்து பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். அரி ப்ளஸ் இத்து இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊன்னு வந்து பிரிக்கலாம். அரி வந்து பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வந்து வினையச்ச விகுதி தான் ஊ. 106வது கொஷின். இழுக்கின்றி புணர்ச்சி விதி காண்க. இழுக்கு ப்ளஸ் இன்றி அப்படின்னு வந்து பிரிக்கலாம். அந்த கூ பார்த்திங்கன்னா உயிர் கூ வந்து எப்படி பிரிக்கலாம். இக்கு ப்ளஸ் ஊன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஊ வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி வந்து ஊ போயிட்டு இழுக்கு இக் ப்ளஸ் இன்றி அப்படின்னு வந்து வருது. உடல் இந்த இக்கும் இந்த ஈயும் வந்து ஜாயின் பண்ணுது. எந்த விதினா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி வந்து இழுக்கின்றி அப்படின்னு வந்து மாறுது. 107வது கொஷின். முறையறிந்து புணர்ச்சி விதி காண்க. முறை ப்ளஸ் அறிந்து அப்படின்னு வந்து பிரிக்கலாம். இந்த ரயில வந்து ஐ இருக்குது. இந்த ஐ வந்து இருக்குது. அவங்க அந்த விதி பாருங்கள். இ ஐ வழி எவ்வும்னா யா வந்து வருமா. அப்போ முறை ப்ளஸ் இ ப்ளஸ் அறிந்துன்னு வருது. அது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பே அப்படின்ற விதிப்படி வந்து முறை அறிந்து அப்படின்னு வந்து மாறுது. அதாவது இது பாருங்கள். இந்த 3ல் எது வந்தாலும் சரி இந்த இ அப்படின்றது வரும். இந்த 3 தவிர வேறு எது வந்தாலும் இவ் அப்படின்றது வரும். இந்த இவ் ரெண்டுமே வந்து உடம்பெடுமை சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 108வது கொஷின்.
நமக்கு கிடைத்துள்ள தமிழ் நூல்களில் காலத்தால் பழமையான இலக்கண நூல் ஏகப்பட்ட டைம் கேட்ட கொஷின் தொல்காப்பியம். தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்னால் அது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தில் உள்ள 3 அதிகாரங்கள் எழுத்து, சொல், பொருள். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்கள் இருக்குது. 9 9 9. அடுத்த கொஷின் பாருங்கள். தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 27. அதுதான் இங்கே போட்டுங்க பாருங்கள். 9 9 9 மொத்தம் 27 இயல்கள் இருக்குது. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பழமையான உரையாசிரியர்கள் யாருன்னு பாருங்கள். இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், கல்லாடனார், சேனவராயர், தெய்வசிலையார், பேராசிரியர். மொத்தம் 6 பேர் கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பழமையான உரையாசிரியர்கள் இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், கல்லாடனார், சேனவராயர், தெய்வசிலையார், பேராசிரியர். தொல்காப்பியத்தின் முதல் பதிப்பு வெளிவந்த ஆண்டு ரொம்ப முக்கியமான கொஷின் 1847. தொல்காப்பியத்தின் முதல் பதிப்பு 1847. 5வது லெசன் பார்த்திங்கன்னா இதழாளர் பாரதி 2019 குரூப் 4 இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. எட்டயபுரம் சமஸ்தானத்தின் அரசவை கவிஞராக பணியாற்றியவர் தான் பாரதியார். எட்டயபுரம் சமஸ்தானத்தின் அரசவை கவிஞராக பணியாற்றியவர் பாரதியார். பாரதியார் தமிழாசிரியராக பணியாற்றிய பள்ளி பார்த்திங்கன்னா மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளி. பாரதியார் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய பள்ளி எது? மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளி. பாரதியார் எந்த இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார்? சுதேசி மித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார் பாரதியார். பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் எந்தெந்த இதழ்கள்னால் சுதேசி மித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி, யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி. மொத்தம் 8 இதழ்கள் கொடுத்துருக்காங்க. பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் சுதேசி மித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி, யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி. பாரதியார் தம் படைப்புகளை வெளியிட்ட இதழ்கள் எந்தெந்த இதழ்களில் தம் படைப்பை வெளியிட்டிருக்காருன்னா சர்வஜனமித்திரன், ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், கதாரத்னாகரம். மனிதர்களுக்கிடையே தான் என்ற உணர்வை ஒழித்தவர் யார்? ஆன்சர் பாரதியார். மனிதர்களுக்கிடையே தான் என்ற உணர்வை ஒழித்தவர் பாரதியார். பாரதியாரின் புனைப்பெயர்கள் இலசை சுப்பிரமணியன், சாவித்திரி, சிசுபாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம தேசபிமானி, செல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சி காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன். ஸோ பாரதியாரின் புனைப்பெயர்கள் பார்த்துக்கோங்க. 121வது கொஷின். தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களையும் கேலி சித்திரங்களையும் வெளியிட்டவர் யாருன்னா பாரதியார். கொஷின் கேட்டிருக்காங்க. தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களையும் கேலி சித்திரங்களையும் வெளியிட்டவர் பாரதியார். பாரதியார் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட டேஸ் என்ற பெயரில் இதழை நடத்த விரும்பினார். சித்ராவளி என்ற பெயரில் இதழை நடத்த விரும்பினார். பாரதியார் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட சித்ராவளி என்ற பெயரில் இதழை நடத்த விரும்பினார். பாரதியார் எந்த இதழ்களில் கருத்து படங்களை வெளியிட்டார்? விஜயா, இந்தியா. இந்த 2 இதழில் கருத்து படங்களை வெளியிட்டிருக்காரு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றதான் நிறைய இடத்துல வரும். 124. பாரதியாரிடம் துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் பிபி சுப்பையா, ஹரிகரர், என் நாகசாமி, வா ராமசாமி, பரளிசூ நெல்லையப்பர், கனகலிங்கம். தமிழ் இதழ்களில் தமிழாண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் யார் அப்படின்னா பாரதியார். தமிழ் இதழ்களில் தமிழாண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் பாரதியார். பாரதியார் பெண்களுக்காக தனது டேஸ் இதழில் குரல் வெண்பா எழுதியுள்ளார். எந்த இதழ்னா சக்கரவர்த்தினி இதழில் பாரதியார் பெண்களுக்காக தனது சக்கரவர்த்தினி இதழில் குரல் வெண்பா எழுதியுள்ளார். 127. பாரதியார் பெண்களுக்காக எழுதிய குரல் வெண்பா ஸோ என்னென்னு பாருங்கள். பெண்மை அறிவுயிர பீடேங்கும் பெண்மைதான் ஒன்மையுற ஓங்கு உலகு. பெண்மை அறிவுயிர பீடோங்கும் பெண்மைதான் ஒன்மையுற ஓங்கும் உலகு.
எந்த இதழை பாரதி சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார்? சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டது வந்து இந்தியா என்ற இதில் தான் வந்து சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார். சிவப்பு வண்ணம் என்பது எதை குறிக்குன்னா புரட்சி விடுதலையை வந்து குறிக்கும். அதனால தான் சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார். 130வது கொஷின். கூடியவரை பேசுவது போலவே எழுதுவது தான் உத்தமம் என்பது என்னுடைய கட்சி என்று கூறியவர் வந்து பாரதியார். கூடியவரை பேசுவது போலவே எழுதுவது தான் உத்தமம் என்பது என்னுடைய கட்சி என்று கூறியவர் வந்து பாரதியார். இறந்து போவதற்கு முன் அமானுல்லா கானை பற்றி ஒரு வியாசம் எழுதி ஆபீஸுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று இறுதியாக பாரதியார் கூறியுள்ளார். ஸோ இந்த தகவல் பார்த்திங்கன்னா பாரதியாரை பற்றிய நண்பர்கள் ரா பத்மநாபன் வந்து எழுதியிருக்காரு. இதுதான் கொஷினாக கேட்டிருந்தாங்க 2019 குரூப் 4 எக்ஸாமில் தமிழில் கேட்டிருந்தாங்க. பாரதியாரை பற்றிய நண்பர்கள் அந்த நூல் வந்து எழுதுனது யாருன்னு கேட்டிருந்தாங்க, ரா பத்மநாபன். பாரதியார் தன் மனைவி செல்லம்மாவை எப்புனை பெயரில் குறிப்பிட்டுள்ளார்? வள்ளி கண்ணம்மா. இந்த 131 பாருங்கள். இறந்து போவதற்கு முன் அமானுல்லா கானை பற்றி ஒரு வியாசம் எழுதி ஆபீஸுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று இறுதியாக பாரதியார் கூறியுள்ளார். ஸோ யாரை பற்றின்னு கூட கேட்கலாம், அமானுல்லா கானை பற்றி. கடைசியாக 133. தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் வந்து பாரதியார். தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் வந்து பாரதியார். 134. தலைப்பிடலை பாரதி எவ்வாறு குறிப்பிடுகிறார்? மகுடமிடல். தலைப்பிடலை பாரதி எவ்வாறு குறிப்பிடுகிறார்? மகுடமிடல் என்று குறிப்பிடுகிறார். படைப்பாக்க உத்திகள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. நம்ம புக்கில் கொஷின் பேங்க் புக்கில் இருக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். ஒரு 2 பாடல் வரி பார்த்துட்டு போயிடலாம். 65 பாருங்கள். நெசை பெரியது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி களைய பெருங்கை வேலம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா குறுந்தொகை. ஒரு முக்கியமான பாடல் வரி. நெசை பெரியது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி களைய பெருங்கை வேலம் குறுந்தொகை. அடுத்து 166 பாருங்கள். நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினால் புன்னையது சிறப்பே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றிணை. ஸோ 2 பாடலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ புக் பேக் கொஷின் வந்து பார்க்கலாம். ஏடு சுவடி புத்தகம் பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள் டேஸ் என்பதாகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது நூல். ஏடு சுவடி புத்தகம் பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள் டேஸ் என்பதாகும், நூல். 170வது கொஷின் பொறுத்துக. கல்வி அழகே அழகு நாலடியார். கல்வி அழகே அழகு வந்து நாலடியார். இளமையில் கல் வந்து ஆத்திச்சூடி ஔவையார். இளமையில் கல் வந்து ஆத்திச்சூடி ஔவையார். துணையாய் வருவது தூய நற்கல்வி வந்து திருமந்திரம். துணையாய் வருவது தூய நற்கல்வி திருமந்திரம். பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் தொல்காப்பியம். சிறப்பாயிர உரைப்பாடல் தொல்காப்பியம். சிறப்பாயிர உரைப்பாடல். 9 அடி சிற்றில்லையும் 12 அடி பேரிலையும் கொண்ட நூல் எது அப்படின்னா நற்றிணை. 9 அடி சிற்றிலையும் 12 அடி பேரிலையும் கொண்ட நூல் வந்து நற்றிணை. நற்றிணையில் 110வது பாடல் வந்து போதனார் இயற்றிய பாடல் 13 அடி வந்து வருது. அதனால் அந்த முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 27. ஆப்ஷன் சி 27. அதாவது சொல் பொருள் எழுத்து சொல் பொருள்னு 3 இருக்குது. 3த்துலேயுமே 9 இயலாக மொத்தம் 27 இயல் வந்து இருக்குது. நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை? புக் பேக் அப்படின்றதுனால பார்த்தலாம். வினை உவமை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சான்றோர் சித்திரம் கட்டாயம் எல்லா லெசன்லையும் இருக்குது. நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி இது. ஜி.யு. போப் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். செந்தமிழ் செம்மல் அவருடைய சிறப்பு பெயர் பாருங்கள். செந்தமிழ் செம்மல் ஜி.யு. போப் தென்னிந்தியாவிற்கு வந்த ஆண்டு எப்போன்னா 1839 தென்னிந்தியா வந்திருக்கார். அவருடைய காலம் பாருங்கள் 1820 1908 வரைக்கும் அவருடைய காலம். அவருடைய சிறப்பு பெயர் தான் வந்து செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தென்னிந்தியாவுக்கு வந்தது 1839. ஜி.யு. போப் முதலில் தமிழில் சொற்பொழிவாற்றிய இடம். முதல்ல தமிழில் சொற்பொழிவு எங்கன்னா சாந்தோம் அப்படின்ற இடத்துல சொற்பொழிவாற்றியிருக்காரு தமிழில். ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல்கள் வந்து திருக்குறள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சுருக்காரு. நிறைய டைம் கேட்ட கொஷின். ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு வந்து எது செஞ்சுருக்காரு? திருக்குறள் திருவாசகம்.
ஜி போப் எந்த ஊரில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கண இலக்கியங்களை தெளிவுற அறிந்தார்? எப்போனா தஞ்சாவூரில். எந்த இடம்னா தஞ்சாவூர். ஜி போப் எந்த ஊரில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கண இலக்கியங்களை தெளிவுற அறிந்தார்னா தஞ்சாவூர். ஜி போப் ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள எழுதிய நூல் தான் தமிழ் ஹேண்ட் புக். ஜி போப் ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள எழுதிய நூல் வந்து தமிழ் ஹேண்ட் புக். 179. ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தவர் தான் ஜி போப். அதாவது ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாடு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தவர் வந்து ஜி போப். 180வது கொஷின். தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறுதலை முறையானது என்றும் அத்தகைய கல்வியே பயனளிக்கும் என்றும் கருதியவர் வந்து ஜி போப். தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறுதலே முறையானது என்றும் அத்தகைய கல்வியே பயனளிக்கும் என்றும் கருதியவர் வந்து ஜி போப். 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் அருளிய பெரியார் தான் வந்து ஜி போப். 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் அருளிய பெரியார் வந்து ஜி போப். 182 போகிறதுக்கு தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல். திருக்குறள் வந்து ஒரு அறம் நூல். புறநானூறு சங்க நூல். திருவாசகம் வந்து பக்தி நூல். ஆன்சர் கீழே இருக்குது பாருங்கள். 183. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்ற கவிதையை இயற்றியவர் வந்து பாரதியார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தால் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்ற கவிதையை இயற்றியவர் வந்து பாரதியார். 184. பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையாட்டிடும் காணீர் என்ற கவிதையை இயற்றியவர் வந்து பாரதியார். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையாட்டிடும் காணீர் என்ற கவிதையை இயற்றியவர் வந்து பாரதியார். 185. கலைச்சொல் அறிவோம். கல்விக்குழு எஜுகேஷன் கமிட்டி, உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ், மூதாதையர் ஆன்சிஸ்டர், மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன், மன ஆற்றல் மென்டல் எபிலிட்டிஸ். ஸோ வெற்றிகரமாக இயல் 5 வந்து முடிஞ்சுது. ஸோ அடுத்த ஒரு லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.